அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபாத்திமா அலி அவர்களின் வாழ்வில் நடந்த சிறு சம்பவம். ஒரு நாள் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகள் ஃபாத்திமா அலி அவர்களை பார்ப்பதற்கு அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். வாசலில் நின்று மகளே என்று அழைத்தார்கள். உள்ளே இருந்த ஃபாத்திமா அலி அவர்கள் தம் தந்தைதான் வந்துள்ளார்கள் என்பதை அறிந்து கொண்டு, நான் வெளியே வர முடியாத அளவுக்கு உடலை முழுமையாக மறைக்கப்படவே இல்லாதிருக்கிறேன், உங்கள் உடலில் போர்த்தியுள்ள போர்வை தாருங்கள் என்று கேட்டார்கள். பதறிப்போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் போர்வையை உள்ளே வீசினார்கள். ஃபாத்திமா அலி அவர்கள் அதை எடுத்து உடலை முழுமையாக மறைத்து கொண்டார்கள். பின்னர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அங்கு தமது பேரர்களான ஹசன் ஹுசைன் அலி இருவரும் ஒட்டிப்போன வயிற்றுடன் சுருங்கி படுத்திருப்பதை பார்த்து கண் கலங்கினார்கள். என்னம்மா இப்படி என்று வினவினார்கள். எனது அன்பு தந்தையே, பல நாட்களாக நாங்கள் பசியோடு இருக்கிறோம் என்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சட்டையை உயர்த்தி முபாரக்கான வயிற்றை காட்டினார்கள். அவர்களது வயிற்றில் கற்கள் வைத்து கள்ளப்பட்டிருந்தன. நானும் பல நாட்களாக பட்டினியில்தான் இருக்கிறேன் அம்மா என்று கூறி மகளுக்கு ஆறுதல் சொன்னார்கள். பிறகு தமது முபாரக்கான விரல்களை அருமை பேரர்களுக்கு சுப்ப கொடுத்தார்கள். அதிலிருந்து பால் வழிந்தோடியது. குழந்தைகள் வயிறார பசி தீர குடித்தார்கள். உம்மஹாத்துல் மொமீனில் கதீஜா அலி அவர்களின் சொத்துக்களை கணக்கு போட்டு பார்த்தபோது இன்றைய அமெரிக்க டாலர் நிலவரப்படி 800 கோடி டாலருக்கு அதிபதியாக இருந்துள்ளார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். செல்வ சீமாட்டியின் வயிற்றில் பிறந்த சீர்குமிகு சுவன பேரரசியின் வீட்டில் பசி பசி பசி, உடலில் பொறுத்த ஒரு துணி கூட இல்லாத கொடுமை. உங்கள் சகோதரி நிலையை சற்று சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முன்வாருங்கள். துணி இல்லாத ஏழைகளுக்கு உங்கள் துணிகளை கொடுத்து உதவி செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.